உனக்கு புரியவில்லையா? ஆனால் என்னால் இதை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்க இயலாது. மகாதேவர் அவமானப்படுவதை பார்த்து எங்களால் பொறுத்திருக்க இயலாது. மானசா, இக்கணமே மகாதேவரின் இடத்தில் இருந்து எழுந்திரு. இல்லை என்றால் தேவேந்திரா, இந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காக நானும் மகாதேவரும் இங்கேதான் இருக்கிறோம் அல்லவா? அப்படியென்றால் தாயே, இந்த இடத்தில் தாங்கள் எனக்கு பூஜை செய்ய மாட்டீர்களா? மானசா, இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தானே கூறினீர்கள், கைலாயத்தில் அனைத்து குழந்தைகளுக்குமே அவர்களின் இடத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது என்றீர்கள். இப்பொழுதோ நான் ஏன் இதை பூஜையின் ஸ்தானமாக தேர்ந்தெடுக்க கூடாது தாயே? எதற்காக இதை அனைவரும் தடுக்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஏனென்றால் இது மகாதேவரின் ஸ்தானம் மகளே. இந்த ஸ்தானத்திற்கு ஒரு மதிப்புள்ளது. ஆனால் ஏன்? எதற்காக இங்கு மகாதேவரை தவிர வேறு யாரும் அமரக்கூடாது? ஏனென்றால் நாம் அமரும் இடத்தில், அந்த இடத்தில் நமது விருப்பம் மட்டுமல்ல, அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற மரியாதை, சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல மானசா, பக்தர்கள் இந்த இடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஸ்தானத்தின் திசையில் சாக்ஷாத் மகாதேவரின் அன்பும் சக்தியும் தான் தெரியும். ஆனால் தாயே, தாங்கள் தானே கைலாயமே என்னை பெற்றதில் ஆனந்தம் கொள்கிறது என்றீர்கள். பிறகு நீங்கள் தானே இந்த பிரம்மாண்ட திருவிழாவையும் எனக்காக ஏற்பாடு செய்தீர்கள். ஏனென்றால் அனைவருக்குமே நான் விசேஷமானவள் என்று தாங்கள் தானே கூறினீர்கள். என்னை தங்களின் மகள் என்று கூற விரும்பினீர்கள். நான் மிகவும் விசேஷமானவள் என்றால், சிறப்பு வாய்ந்தவள் என்றால், பிறகு நான் எதற்காக இந்த இடத்தை பூஜையின் ஸ்தானமாக தேர்ந்தெடுக்க கூடாது? தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக அனைத்தையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நீங்களும் மகாதேவரும் எனக்காக இந்த ஸ்தானத்தை கொடுக்க மாட்டீர்களா? நிச்சயமாக நீ எங்களுக்கு விசேஷமானவள்தான் மானசா. ஆனால் உலகத்தில் எப்பொழுதும் ஒருவர் தன்னுடைய பிறப்பினால் அல்ல, அவர்களின் செயலினால் தான் அவர்களின் ஸ்தானம் தேர்ந்தெடுக்கப்படும். அதேபோல்தான் நீயும் இந்த உலகத்தில் உன்னுடைய செயல்களினால் உனக்கான ஸ்தானத்தை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உன்னை சிறந்தவளாக நினைப்பார்கள். அதன் பிறகு இதுதான் மானசாவின் ஸ்தானம் என்று கூறுவார்கள். நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். இந்த ஸ்தானம் இப்பொழுதும் மகாதேவரின் ஸ்தானம்தான், உன்னுடையது அல்ல. சரி, மகாதேவருக்கு நான் இந்த ஸ்தானத்தில் அமர்ந்தது பாதுகாப்பு இல்லை என்றால் அவரே என்னிடம் கூறட்டும். நான் இங்கிருந்து எழுந்து விடுகிறேன். மன்னித்து விடுங்கள் தாயே. தாங்கள் கூறியதற்காக நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுக்க இயலாத தாயே. மானசா, உனக்கு என்ன துணிவு இருந்தால் மகாதேவருக்கு உன்னால் பாதுகாப்பு இல்லை என்று கூறுவாய். இவர் மகாதேவர். பெரியவர், சிறியவர், எதிரி, தோழன், சாதாரணமான மகானான அனைவரையும் விட மேலானவர். நீ அவரின் இடத்தில் அமர விரும்புகிறாய்? என்ன இது? மகாதேவர் சிறப்பு வாய்ந்தவராக இருந்தால் அவருக்கு சாதகமாக தாங்கள் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தேவராஜா. அவரே என்னிடம் கூறட்டும். மானசா,
நீ அமர்ந்திருப்பது என்னுடைய ஆசனத்தில். எனவே இதனால் உனது தந்தைக்கு எவ்வித இடையூறும் இல்லை. ஆனால் நீ ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது அவசியம். உன்னை நீ சிறந்தவளாகவும் விசேஷமானவளாகவும் எண்ணிதான் அவ்விடத்தில் அமர்ந்திருக்கிறாயா? இல்லையெனில் பாதுகாப்பு வேண்டியே அவ்விடத்தை உன்வசம் கொண்டிருக்கிறாயா? உலகில் அனைவரும் உன்னை சிறந்தவளாக எண்ண வேண்டும் என்று நீ கருதுகிறாயா?